வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நோட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஏர் ட்ராப் மைனிங் ரெண்டுமே சொல்லலாம் இது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மைனிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறதால எந்த மாதிரி இதில் பண்ணணும் என்ன டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிரேஸ் மைனிங் ஒரு மைனிங் நம்ம பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதே சேம் தான் இது, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு மைனிங், 100% ட்ரஸ்டான மைனிங். ஸோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணாங்க டீட்டெயில் நான் அக்குவேர் ஆணிவேர் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலும் யாரோ ஒரு சில பேர் இந்த மாதிரி மைனிங்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக அதிக பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க நீங்களோட வீடியோவில் போகலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நோட் பே அப்படிங்கிற மைனிங். பிப்ரவரி மாதம் தான் வந்து அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ இங்கே எந்தெந்த பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கனெக்டட் இந்த இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படியே சேம் அந்த கிரேஸ் மைனிங் தான், ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ 100% ட்ரஸ்டானது கூட, ஓகேங்களா? இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து ஸோ பார்க்கும்போது நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த என்னென்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, கிரியேட் அக்கௌண்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப்பில் போகலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எம்இஎக்ஸ் குளோபல், ஓகேங்களா? இந்த கிரிப்டோ அப்படிங்கிறவங்க எம்இஎக்ஸ் குளோபல். ஸோ அப்புறம் ஓகேஎக்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பெரிய, அதாவது ஃபாலோ மீன்ஸ் ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டாப்பஸ்ட் லீடர் இவங்க இதில், ஓகேவா? இவங்கெல்லாம் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? அனிமிகா. ஸோ பாருங்கள், ஓகேஎக்ஸு. ஸோ இந்த கேபிட்டல், எல்டி கேபிட்டல், ஜம்ப் கிரிப்டோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய கம்யூனிட்டி, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகேஎக்ஸும் எம்எக்ஸ் பற்றியுமே உங்களுக்கு தெரியும், மற்றபடி தெரியலாம் கூட பரவாயில்ல. இது ரெண்டுமே பெரிய கம்யூனிட்டி, டவுட்டே கிடையாது. ஸோ தாராளமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்கார்டு, இந்த டெலிகிராம் சேனல், இதெல்லாமே இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் தான் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்டேட்டை. ஸோ மறக்காமல் இந்த டிஸ்கார்ட் சேனலில் போய் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இது நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா? அதே போல் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிருப்போம். டிஸ்கார்டில் வெரிஃபை பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஒரு கேப்ச்சர்லாம் கேட்போம், அந்த கேப்ச்சர் சால்வ் பண்ணால் உள்ளே போயிடும், அவ்வளோதான், ஓகேங்களா? அந்த ரோல் வந்து கிளைம் பண்ணிட்டு தான் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது டைம் 12 ஆக போது, நான் கொஞ்சம் லைட்டாக லோடிங் ஆச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, தூக்க கலக்கத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதை கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். மைசர்ச் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து கிவி ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து ரிமூவ்னு கேட்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆட்னு இருக்கோங்க, இந்த இடத்துல ஆடு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் போய்ட்டு என்னோடய மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுறேன், இந்த நோட் பே ஓப்பன் பண்ணுறேன், சரியா? இங்கே பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் லாகின் ரெண்டு தான் கேட்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? வேறு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த லிங்க்லேருந்து கிளிக் பண்ணாலும் ஓகே. அப்படி இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரெண்டு லிங்க்கும் ஒன்று தான், சரியா? ஸோ கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த லிங்க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடோடு வரும், ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் ரெஃபர் கோடை மேனுவலாக எடுக்கிற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்துடுங்க, அதான் உங்களுக்கு பெட்டர், சரிங்களா? ஸோ இங்கே வந்து மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இங்கே ஒரு டிக் பண்ணிக்கோங்க. இந்த கேப்ச்சா வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேவா? கேப்ச்சா வெரிஃபை பண்ணுறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் கேட்குறாங்க, ஸோ இதை கொடுத்துட்டே வாங்க, அவ்வளோதான், வெரிஃபை பண்ணிச்சு. இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு வரேன், ஓகே, கொடுத்துட்டேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே பாருங்கள், ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. பேக் டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க, ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ இல்லை மொபைல் நம்பர் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து காட்டும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு இல்லை என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அது வந்துடும், ஓகேங்களா? வந்தவொடனே முதல் வேலை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர்னு இருக்கும், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களோட எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகணும், நீங்கள் மேனுவலாக போய்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ போய் லாகின் கொடுங்க. இப்போ இங்கே வந்து லாகின் கொடுத்துருங்க. இப்போ கிளிக் ஹியர் கொடுங்க, டேரெக்டாக கிளிக் ஹியர் வந்துடும். கொஞ்சம் இருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ லாகின் பண்ணி இந்த கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவேட்னு வரும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள் இங்கே ரெஃபர் கோடு தான் உங்களுக்கு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் ஓப்பன் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. இவ்வளோ தான் இதுதான் உங்கள் மைனிங் பேஜ். இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து கிளைம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இது மாதிரி கிளைம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட ரிவார்டு வந்து டெய்லி வந்து மிஷன் வந்து ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷன் வந்து கம்மிங் சூழ்நிலை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போதைக்கு வந்து ரெஃபரல் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏர்லி அடாப்டர் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது தான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மெயின் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடியே வந்து இடம் பிடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் அப்படி டீட்டெயிலாக நான் வந்து டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ மறக்காம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல் இது மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப் நிறைய மைனிங் அப்டேட் எல்லாமே நாங்கள் தான் போடுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லாமே நான் வீடியோ போட முடியாது, ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் சரி, எனக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் சரிங்களா. ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான். நான் வீடியோ மட்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.